அவளை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டிங்கன்னா உதிர் உதிர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானதை போட்டு கிளறிக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. குடமிளகாவையும் வரமிளகாவையும் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, எளிமையாக ஜீரணமாகும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். அவளை வந்து இப்படி உதிர் உதிராக இருக்கணும். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அவளை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டுக்கோங்க.